ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் பொள்ளாச்சி வந்துட்டு பழனி ரிட்டர்ன் போகும்போது எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நான் பொள்ளாச்சியில் பஸ் ஏறினதுமே மாமாவுக்கு வந்துட்டு பழனி வரும்போது கால் பண்ணுறேன், வந்து என்னை கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் காரமடை பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது மணி வந்து ஒரு 3:30. ஸோ பயங்கரமான வெயிலாக வேறு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம வந்துட்டு ஒரு நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கோம், வீடை எப்படி வச்சுருக்காருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சமையல் ரூமுக்கு போனால் சாப்பிட்டது எல்லாமே அப்படியே எடுத்து போட்டு வச்சுருந்தார். எதுவுமே வந்துட்டு கழுவலை. சாப்பாடும் வந்து ஒழுங்காக சாப்பிடாம தண்ணியும் ஊற்றி பழைய சாப்பாடு ஆக்கி வச்சுருந்தாரு. ஸோ எல்லாமே அப்படியே இருந்தனால வந்துட்டு என்னங்க இப்படி வச்சுருக்கீங்க வீடை, ஒரு நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தால் இப்படியா பண்ணுவீங்கன்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தேன். சரி ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகாத, உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிருப்போது, வெயிலும் ஜாஸ்தியாக இருக்குது, கூல் ஆகுன்னு சொல்லிட்டு தர்பூசணி எடுத்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு தர்பூசணி கட் பண்ணி கொடுத்துட்டுலாம் இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா நானும் தர்பூசணி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். வெயிலுக்கு நல்லா இருந்துச்சு. அப்படியே அந்த வெயிலுக்கும் டென்ஷன் ஆனதுக்கும் அந்த தர்பூசணி சாப்பிட அப்படியே ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டைம் வந்து பார்த்தா ஒரு 3:45 4 மணிக்குள்ளே தான் இருந்தது. சரி ஓகே, கம்பு செய்கிறதுக்காக அந்த கம்பு எடுத்து ஊற வச்சிடலாம். நைட் ஒரு 8 மணிக்கு மேலே செஞ்சோம் அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாளைக்கு வந்து காலையில் வந்து இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக டீ போட்டு அப்படியே குடிச்சிட்டு இருந்தேன் ரிலாக்ஸ்டாக ஒன்று. ஸோ டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் பாத்திரம்லாம் அப்படியே போட்டு வச்சுருந்தாரே, சரி போய் அதெல்லாம் கழுவுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து இன்னும் எங்கெல்லாம் பாத்திரத்தை வச்சுருக்காரோ எல்லாத்தையுமே பறக்கி போட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ வாஷ் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது அடுப்புமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஜன்னு இருந்தது. சரி அடுப்பையுமே வந்துட்டு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுப்பில் இருந்த ஸ்டாண்டு அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து போட்டு அதையுமே வந்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாக அடுப்பையுமே வந்து பார்த்திங்கன்னா லிக்விடு ஊற்றி நல்லா டீப் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கும்போது இந்த கேப்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா துணியுமே கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. சரி அதையுமே நம்ம வந்துட்டு வாஷிங் மிஷினில் போட்டு விட்றலான்னு சொல்லிவிட்டு இதை க்ளீன் பண்ணுற கேப்லேயே நான் வந்து ஃபஸ்ட்டே துணி போட்டுட்டு தான் வந்தேன். ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் கழுவி கமுத்தி வச்சுட்டு அடுப்பு எல்லாமே கழுவி நீட் பண்ணி முடிக்கிறதுக்கும் மிஷினில் துணி ஓடி முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. சரி அதுக்கப்புறமா போய் நம்ம வந்துட்டு துணி எல்லாமே புழிஞ்சு எடுத்து காய போடலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாஷிங் மிஷினில் ட்ரையர் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுறதில்ல. ஆனால் மிஷின் நல்லா இருக்குன்றனால நான் மிஷினை மாற்றவே இல்லை. கையில் அதை புழிகிறது மட்டும்தானே, நம்ம புழிஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதுவே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எல்லா துணியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நானும் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு அதையுமே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் காயப்பட வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து கொடியெல்லாம் பத்தாது அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா அந்த நம்மளோட போர்ட்டிக்கோவில் இருக்கிற அந்த செல்ஃபுங்கிற அந்த திட்டுலையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் துணி எல்லாமே காய போட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே காய போட்டு முடிச்சுட்டு வரும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:45 அந்த டைம் ஆகிடுச்சு. சரி ஓகே, நம்ம இப்போ வந்து கம்பஞ்சூரை வந்து செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அடுப்பில் நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வந்து கம்பஞ்சூரையும் செஞ்சு வச்சுட்டேன். ஸோ இதை காலையில் எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி தண்ணியில் போட்டு வச்சுட்டோம் ஃப்ரிட்ஜில் அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெயிலுக்கு ரொம்ப நல்லது. இந்த வ்ளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா.